ஹலோ எவ்ரிவான், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் ரொமான்டிக் டிராமாக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 4th எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னே இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். தென் பிஸ்னஸ் ட்ரிப்புக்கு போன இடத்துல நம்ம ஹீரோயினுக்கு ஒரே ரூம் கிடைச்சிருது. ப்ளஸ் பிஏவுமே பயங்கரமான அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கிறதுனால அங்கே ஏதோ வெட்டிங் நைட்டுக்கு ரெடி பண்ண மாதிரி ஒரே ஃப்ளவர் டெக்கரேஷன் தான். ரொம்ப ஆக்வர்ட் ஆகிடுற நம்ம ஹீரோயின், இதுக்கப்புறம் என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு ரூம் கொடுக்கலைனாலும் பரவாயில்ல, நான் ரிசப்ஷனில் ஒரு ஓரமாக போய் தூங்கிக்கிறேன்னு சொல்லி அங்கேருந்து எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுறா. ஆனால் அந்த ஹோட்டல் எம்ப்ளாயிஸ் எல்லாம் ஹீரோயின் ஹனிமூனுக்கு வந்திருக்காங்க போல நினச்சிக்கிட்டு ரூமை லாக் பண்ணிடுறாங்க. இது ரொம்பவே ப்ரீமியரான ஹோட்டலுங்கிறதுனால கண்டிப்பாக நம்மளால எதுவும் பண்ண முடியாது. ஸோ இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே தூங்கிக்கோ, எதுவாக இருந்தாலும் காலையில் பார்த்துக்கலான்னு ஹீரோ சொல்ல, ஹீரோயினால இதை ஏத்துக்க முடியல. ரொம்பவே பதட்டமா இருக்கும்போது ஷர்ட்டை அன்பட்டன் பண்ற நம்ம ஹீரோ பக்கத்துல வரவும் பயந்து போயிடுற ஹீரோயின், இப்போ நீங்க அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்க, ஒன்றும் இல்லை, நான் குளிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் நீ இங்கேயே பத்திரமான்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. தென் ஹீரோயினுமே குளிச்சுட்டு வராங்க. சரி பாப்பா, நீ நல்லா பெட்ல தூங்கி ரெஸ்ட் எடு, நான் கீழே படுத்துக்கிறேன்னு ஹீரோ சொல்ல, வாவ், நான் நினைச்சதை விட சித்தப்பா ரொம்பவே நல்லவரா இருக்கான்னு சொல்லி அவங்க மனசுல ஒரு நல்ல அபிப்பிராயம் கிரியேட் ஆகுது. ஆனா என்ன, புது இடங்கிறதுனால 2 பேருக்குமே தூக்கம் வரல. ஸோ நம்ம ஹீரோயின், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, ஸோ நாம சில பல ட்ரிக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாமா, கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும், பட் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்கன்னு சொல்லவும், ஹீரோயின் ஏதோ ரொமான்டிக்காக ட்ரை பண்ணுறா போல நினச்சிக்கிற நம்ம ஹீரோ, இதெல்லாம் தப்பு தான், பட் என்னோட காதலிக்கு தேவைப்பட்டா நான் என்ன வேணாலும் செய்ய ரெடியா இருக்கேன்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆயுத்தமாகறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் ஜாய்ஸ்டிக் எடுத்துட்டு வந்து கொடுத்து, நாம இப்ப இதை விளையாட ஆரம்பிச்சோம்னா கண்டிப்பா கொஞ்ச நேரத்திலேயே கண்ணெல்லாம் செவந்து போய் டயர்டாகி தூங்கிடலான்னு சொல்லவும், அடி பாவி, இதுக்குதான் இவ்ளோ சீனானு வேற வழி இல்லாம நம்ம ஹீரோவுமே சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாரு. ஆனா இதெல்லாம் தப்பா புரிஞ்சுக்கிறப்பயே ஹீரோயின்குள்ள ரொமான்ஸ் ஆரம்பிச்சிருச்சு போல நினைச்சுக்கிட்டு இந்த விஷயத்த தாத்தாக்கு சொல்லவும், பாஸ் அப்புறம் என்ன, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கூடிய சீக்கிரம் உங்களுக்கு ஒரு கொள்ளு பேரன் வர போறான், ஒரே பிஸி ஆகிடுவீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லவும், தாத்தாவுமே நடக்காத விஷயத்துக்காக ரொம்ப சந்தோஷப்படுறாரு. கட் பண்ணா மீட்டிங்லாம் முடிச்சுட்டு நம்ம ஆளுங்க 2 பேரும் வெளியில வரும்போது தான் நம்ம ஹீரோயின் பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட கிளாஸ்மேட்டை மீட் பண்றாங்க. இவருமே ஹீரோயின் கூட சேர்ந்து ஆர்ஃபனேஜ்ல வளர்ந்ததுனால நம்ம சுப்பீரியர் மேடம் எப்படி இருக்காங்கன்னு கேட்க, யா ஃபைன், நல்லா இருக்காங்க, ஃபாரினுக்கு போய் படிச்சு செட்டில் ஆன உடனே இப்ப திரும்ப பார்த்தாங்கன்னா கண்டிப்பா சந்தோஷப்படுவாங்கன்னு ஹீரோயின் சொல்றதுனால, நானுமே அவங்களையும் உன்னையும் பாக்குறதுக்காக தான் அப்ராட்ல இருந்து திரும்ப வந்தேன், வா நாம ஒன்னா போலான்னு கூப்பிட, செம்ம கடுப்பாகிடுற நம்ம ஹீரோ, என்னை தாண்டி ஹீரோயின் எங்கேயும் வரமாட்டான்னு சொல்லவும், ஆமா நான் இவர்கிட்ட தான் வேலை பார்க்குறேன், இப்ப கூட நாங்க 2 பேரும் பிசினஸ் மீட்டிங்காக தான் வந்திருக்கோம்னு ஹீரோயின் சொல்லவும், ஓகே நோ ப்ராப்ளம், நான் வேணும்னா உனக்காக வெயிட் பண்றேன், மீட்டிங்கை முடிச்சுட்டு சொல்லு, ஒன்னா சேர்ந்து போலான்னு அவன் கூப்பிடுறான். அப்படிலாம் என்னோட எம்ப்ளாயை உன்னை நம்பி அனுப்பிட முடியாது, நானும் தான் வருவேன்னு சொல்லி நம்ம ஹீரோ, அந்த பையன், ஹீரோயின் 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஆர்ஃபனேஜ்க்கு போறாங்க. ஹீரோயின் பக்கத்துல அவன் வந்து உட்கார்றதுனால போய் முன்னால உட்காரடான்னு ஹீரோ சொல்ல, நான் பல நாட்களுக்கு அப்புறம் ஹீரோயினை பாக்குறேன், ஸோ நாங்க நிறையவே பேசுவோம், அதனால நீ போய் முன்னால உட்காருன்னு அவன் சொல்லவும், முடியாதுன்னு 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறத பார்த்து, ஆணியே புடுங்க வேணாம், நானே போய் முன்னால உட்காருன்னு ஹீரோயின் கிளம்புறா. ஆனா இவனுங்க 2 பேரும் விடாம தடுத்துடுறானுங்க. இது எதுவும் தெரியாம, என்னங்க பாஸ், பிளான் எல்லாம் சக்சஸ் ஆச்சான்னு பிஏ கேட்க, ஹீரோவால எதுவும் சொல்ல முடியல. பின்னால நம்ம ஹீரோயின் ஆலன் கூட வரத பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே புரியாம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறான் நம்ம ஹீரோயின். நானும் ஆலனும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்து வெளியில போலான் இருக்கோம், இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்ல, சோ நான் போயிட்டு வரேன்னு ஹீரோயின் சொல்லிடுறா. என்னங்க பாஸ் நடக்குதுங்க, உங்களால வேற ஒருத்தன் உஷார் பண்ணிட்டு போறான்னு பிஏ கேட்க, அவங்க 2 பேரும் ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான்னு ஹீரோ சொல்ல, இன்னும் ஏன் இப்படி கண்மூடித்தனமா நம்பிட்டு இருக்கீங்க, தயவு செஞ்சு பொழைச்சிக்க முயற்சி பண்ணுங்க பாஸ்னு பிஏ சொல்லவும், பாவம் நம்ம ஹீரோ தான் காதலிக்கிற பொண்ணு வேற ஒரு பையன் கூட போறத பார்த்து ரொம்ப அப்செட் ஆகிடுறாரு. விடுங்க பாஸ், என்கிட்ட வேற ஐடியா இருக்குன்னு சொல்லி 30 நாளில் நாம் காதலிக்கும் பொண்ணை உஷார் பண்ணுவது எப்படிங்கிற புக்ஸ் எல்லாம் பிஏ வாங்கி கொடுக்கவும், நம்ம ஹீரோ ஏதோ எக்ஸாமுக்கு படிக்கிற மாதிரி நைட்டு ஃபுல்லா கண் விழிச்சு படிச்சுட்டு காலையில நல்லா அசந்து தூங்கிடுறாரு. என்னங்க பாஸ், புதுசா ஏதாவது பெர்ஃப்யூமை கண்டுபிடிக்கிறதுக்காக தீவிரமா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தீங்க போலன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் அந்த புக்கை எடுத்து பார்த்துட்டு, என்ன ட்ராக் வேற எங்கேயோ போற மாதிரி தெரியுது, என்ன ஏதாவது பொண்ணை காதலிக்கிறீங்களான்னு கேட்க, நம்மளால சமாளிக்கிறதுக்காக, இல்ல என் ஃப்ரெண்டு ஒருத்தன் லவ் பண்றான், ஸோ அவனுக்கு ஐடியா கொடுக்கறதுக்காக தான் நான் இதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லவும், என்னை பார்த்தா என்ன லூசு மாதிரி இருக்கா, இதை கூட புரிஞ்சுக்கலனா நான்லாம் பொண்ணே கிடையாது, சரி அவங்க யாருன்னு சொல்லுங்க, உங்க 2 பேரையும் நான் சேர்த்து வைக்கிறேன்னு ஹீரோயின் சொல்ல, அடி பாவி, அந்த பொண்ணே நீதான், அப்புறம் எப்படி ஒன்ன உஷார் பண்ண உன்கிட்டயே உதவி கேட்க முடியும்னு ஹீரோ மனசுக்குள்ள புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு.
தென் ஆஃபீஸுக்கு வந்ததும் நம்ம ஹீரோயினுக்காக ஆலன் சாப்பாடு எடுத்துட்டு வந்து தரதை பார்த்து நம்ம ஹீரோவுமே இதை சாப்பிடுன்னு சொல்றான். நான் தான் ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு வந்தேன், ஸோ என்னோட சாப்பாடை தான் ஹீரோயின் சாப்பிடணும்னு ஆலன் சொல்ல, யாரு ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்தா என்ன, ஆனா யாரோட ஃபுட்ல நிறையவே புரோட்டீன் ஃபைபர்லாம் இருக்கோ, நியூட்ரிஷன் வேல்யூ அதிகமா இருக்கோ அவங்க ஃபுட்டை தான் சாப்பிடணும்னு ஹீரோ சண்டை போடுறான். சரி சரி, நீங்க 2 பேரும் இப்படி பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புங்க, நான் 2 சாப்பாடையும் சாப்பிடுறேன்னு சொல்லி ஹீரோயின் வெளியில துரத்தி விட்டுடுறாங்க. ஆனா ஹீரோ விடாம, இதுக்கப்புறம் நீ ஹீரோயின் பக்கத்துல நெருங்க கூடாது, ஒழுங்கா இங்க இருந்து போன்னு சொல்ல, ஹீரோயின் எனக்கு சொந்தம், நாங்க 2 பேரும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா வளர்ந்தோங்கிறதுனால அவகிட்ட பேசுறதுக்கான எல்லா உரிமையும் எனக்கு இருக்குன்னு ஆலன் டிஃபென்ஸ் பண்றான். நீங்க அப்ப எப்படி வேணா இருந்திருக்கலாம், பட் இப்ப ஹீரோயின் என் கம்பெனி எம்ப்ளாய், ஸோ ஒர்க் டைம்ல நீ இந்த மாதிரி ஆஃபீஸுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்கும் போது ஆலன் மறந்து வச்சுட்டு வந்த கார்கியை எடுத்துட்டு வர நம்ம ஹீரோவும் அவனும் இப்படி சண்டை போடுறத பார்த்து, இப்படிலாம் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா அப்புறம் நான் உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி 2 பேரையும் சமாதானம் பண்ணி விலக்கி வச்சிடுறா. ஓகே, இப்போ நீ ரொம்பவே பிஸியா இருக்கிறதுனால ஈவினிங் நாம மீட் பண்ணலாம், நான் உன்னை ரெஸ்டாரண்ட்டுக்கு அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு ஆலன் கிளம்பிடுறான். ரொம்பவே ஜலசாகிடுற நம்ம ஹீரோ ஆலனை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் பிஏவை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாரு. அங்க அவன் ஹீரோயினுக்கு வெட்டிங் ரிங் கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். அவ்வளோதான், நம்ம ஆளுக்கா கோவம் தாங்கல. பாஸ் அவசரப்படாதீங்க, தயவு செஞ்சு அமைதியா இருங்க, எதுவா இருந்தாலும் பொறுமையா பாத்துக்கலான்னு சொல்லி பிஏ தடுத்துடுறாரு. நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே காதலிச்சிட்டு இருந்ததுனால ஃபியூச்சர்ல நீ கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி உனக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு படிச்சு ஃபாரினுக்கு போய் இப்ப கை நிறைய சேலரி வாங்கிட்டு இருக்கேன். இப்ப என்னால உனக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க முடியும், சோ தயவு செஞ்சு என்னோட காதலை ஏத்துக்கோன்னு ஆலன் ப்ரப்போஸ் பண்றான். பாவம் என்ன ரிப்ளை பண்றதுன்னு தெரியாம நம்ம ஹீரோயின் முழிச்சிட்டு இருக்கும் போது சுத்தி உட்கார்ந்துருக்க பொதுமக்கள்லாம் அவரோட காதலை ஏத்துக்கோங்க, அவரை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு கரகோஷம் போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோக்கா வயிற்றுல நெருப்பு பறக்க ஆரம்பிச்சிடுது. ஆனா நம்ம ஹீரோயின், நான் உன்னை சின்ன வயசுல இருந்தே என்னோட பிரதர் மாதிரி பார்த்ததுனால இப்போ உன் மேல எனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல, உன்னை ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக இப்படி சொல்லல, பட் எனக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகிடுச்சு, ஸோ கண்டிப்பா உன்னோட ப்ரப்போசலை உன்னோட காதலை என்னால் ஏற்றுக்க முடியாதுன்னு ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னதான் இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலும் எங்க ஹீரோயினை மிஸ் பண்ணிடுவோமோங்கிற பயத்துல தன்னோட தாத்தா கிட்ட நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்லி புலம்பவும், இனி உன்னை நம்பிட்டு இருந்தா வேலைக்கு ஆகாது, அப்புறம் என்னால கடைசி வரை கொள்ளு பேர பசங்களை பார்க்க முடியாம போயிடும், இதுக்கு என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டான மினியை வர வைக்கிறாங்க. ஆக்சுவலாக மினிங்கிற அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோ மேலே பயங்கரமான க்ரஷ் இருக்கும். ஸோ மினி ஹீரோ கூட பேசுகிறத பார்த்தா ஹீரோயின் ஜெலஸாகி தான் மனசுக்குள்ளே இருக்கிற காதலை வெளிப்படுத்திடுவாங்கிற நம்பிக்கையில் தான் தாத்தா இப்படி ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறாரு. ஆனால் இப்போ அவங்களுக்கு நம்ம ஹீரோ மேலே பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை, பட் வயசாகிட்டே போயிட்டு இருக்கிறதுனால யாரையாவது மேரேஜ் பண்ணிக்கணுங்கிற கட்டாயத்தினால ஹீரோக்கு ட்ரை பண்ணுறா. இதை அங்கே வேலை பார்க்குற எம்ப்ளாயிஸ் எல்லாம் நோட் பண்ணி ஹீரோவும் மினியும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸாக இருந்ததுனால நம்ம ஹீரோக்கு அவங்க மேலே பயங்கரமான க்ரஷ் இருக்கு, அதனால தான் அவங்களையே குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காருன்னு சொல்றதை கேட்டுடுற ஹீரோயின், ஓ அப்போ மினியை உஷார் பண்ணுறதுக்காக தான் நம்ம ஹீரோ அன்னைக்கு அந்த புக்கை படிச்சாரா, சூப்பர், என்ன இருந்தாலும் நமக்கு நிறையவே உதவி பண்ணியிருக்காரு, ஸோ இவங்க 2 பேரையும் நாம சேர்த்து வைக்கலான்னு சொல்லி நம்ம ஹீரோயின் டைரக்டாவே மினி கிட்ட போய், நீங்க எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க, உங்களுக்கும் ஹீரோக்கும் மேட்ச் பண்ணி வச்சு சீக்கிரமா கல்யாணத்தை நடத்தி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்ல, ஆனா அந்த மடம் ஆகாட்டி கந்த மடம்னு சொல்லி இந்த மினியுமே ஒத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஸா ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி பழக ஆரம்பிச்சிடுறாங்க. என்ன இது தாத்தா போட்ட பிளான்லாம் பாலா போயிடும் போல, நிம்மியை வச்சு ஹீரோயினை ஏன் கூட சேர்த்து வைக்கலான்னு பார்த்தா அவளுங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாளுங்க. இப்படியே போயிட்டு இருந்தா அப்புறம் தாத்தா சொன்ன மாதிரி கடைசி வரை அவரால் கொள்ளு பேர பசங்களை பார்க்க முடியாமலே போயிடும்னு ஹீரோ புலம்ப ஆரம்பிச்சிடுறாரு. இன்னொரு சைடு நம்ம ஹீரோயின் நிம்மிக்கு நிறையவே ஹோப் கொடுத்து ஹீரோவை பத்தி ரொம்ப பெருமையா பேசுறதுனால திரும்ப அவளுக்கு க்ரஷ் ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ அவளே போய் டைரக்டா ஹீரோ கிட்ட தன்னோட காதலை கன்வே பண்ணலான்னு ட்ரை பண்றா. ஆனா அதுக்குள்ள நம்ம ஆளு, இங்க பாரு உன் மேல எனக்கு எந்த இன்ட்ரெஸ்டும் கிடையாது, ஹீரோயினை உஷார் பண்றதுக்காக தான் தாத்தா இப்படி ஒரு பிளான் போட்டாருங்கிறது உனக்கே தெரியும், ஸோ நீ தேவையில்லாம மனசுல எந்த ஆசைகளையும் வளர்த்துக்காதன்னு சொல்ல, அப்பா இந்த வார்த்தை நீ சொல்லிட்டீல, இது போதும் எனக்கு, உண்மையா எனக்குமே உன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல, போனா போது பாவம் ஹீரோயின் ஆசைப்படுறாங்கிறதுனால தான் உன்கிட்ட நான் பேசினேன், ஸோ இதுக்கப்புறம் நீ எதுக்காகவும் வருத்தப்பட வேணாம், உன்னையும் ஹீரோயினையும் சேர்த்து வைக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு நிம்மி களத்துல இறங்குறா. இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோயின் அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க வர நம்ம ஆலன், நீ என்னை ரிஜெக்ட் பண்ணதுனால நாம 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னு ஆகிறாது, என்னைக்குமே உனக்கு சப்போர்ட்டா உனக்கு துணையா நான் இருப்பேன், உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் தாராளமா என்கிட்ட கேளு, கண்டிப்பா நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் உன்னை மறக்க மாட்டேன்னு ரொம்ப பாசிட்டிவா பேசுறதுனால ஹீரோயினுமே திரும்ப அவன் கூட ஒரு நல்ல ஃப்ரெண்டா பழக ஆரம்பிச்சிடுறாங்க. பட் ஆலனை பார்த்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகிடுற நிம்மி, எனக்கு ஹீரோ வேணாம், ஆலன் தான் வேணும், இதுக்கப்புறம் நீ என்னோட நாத்தனார், ஸோ உனக்கு நான் ஒரு நல்ல அண்ணியா இருக்கணும்னா எப்படியாவது ஆலன் கூட என்ன கமிட் ஆக்கி விட்டுருன்னு சொல்லவும் ஹீரோயினுமே ஓகேன்னு ஒத்துக்கிறாங்க.
ஸோ நம்ம நிம்மிக்கும் ஆலனுக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்டிங் கிரியேட் ஆகுது. ஆனால் நம்ம ஹீரோயின் எதுக்காக ஹீரோ நிம்மியை ரிஜெக்ட் பண்ணாரு, வேற யாரையாவது காதலிக்கிறாரான்னு சொல்லி பயங்கரமா யோசிக்கும் போதுதான் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட்ஸை கொடுக்கறதுக்காக போயிருந்த நம்ம பிஏ கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போகும்போது கரெக்டா ஹீரோ தடுத்து நிறுத்திடுறாரு. இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோயின் இவங்க 2 பேருக்கு நடுவில் ப்ரோமான்ஸ் நடக்குது போல நினச்சிக்கிட்டு, ஓ இதானா விஷயம் பாஸ், இந்த விஷயத்த நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன், கண்டிப்பா என்னால் முடிஞ்ச வர உங்க 2 பேரோட காதலுக்கு நான் சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்ல, ஆடி பாவி என்னை பார்த்தா உனக்கு என்ன கேம் மாதிரி இருக்கா, நான் ஒன்றும் அந்த மாதிரி பர்சன் கிடையாது, உண்மையாவே நான் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட்னு சொல்லி ஹீரோயினை பச்சைக்குன்னு கிஸ் பண்ணிடுறாரு. ஆத்தாடியாத்தோ, அப்ப இத்தனை நாளா ஹீரோ நம்மளதான் லவ் பண்ணிட்டு இருந்தாருங்கிறத புரிஞ்சுக்கிற ஹீரோயின் உடனே விஷயத்த நிம்மிக்கிட்ட சொல்லி ஐடியா கேட்குறா. எல்லாம் ஓகே தான், பட் ஹீரோ உன்னை விட வயசுல கொஞ்சம் பெரியவரா இருக்காரு, உனக்கு இதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கேட்க, காதல்ல வயசா முக்கியம், எனக்கு ஹீரோவை பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது, பட் நான் ஆல்ரெடி மேரேஜுங்கிறதுனால தான் அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன், மற்றபடி ஹீரோ மாதிரி ஒரு நல்ல பர்சனை எந்த பொண்ணு தான் வேணான்னு சொல்லுவான்னு ஹீரோயின் கேட்க, அப்புறம் என்ன எந்த பிரச்சனையும் இல்லை, நீ உடனே உன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் கிட்டே இருந்து டைவர்ஸ் வாங்கிட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லாம ஹீரோவை மேரேஜ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் ஆசைப்பட்ட மாதிரி சந்தோஷமா ஒன்னா சேர்ந்து வாழுங்கன்னு நிம்மி ஐடியா தரா. ஸோ ஹீரோயினுமே தாத்தாக்கு கால் பண்ணி எனக்கு உடனே டிவோர்ஸ் வேணும்னு கேட்க, மிரண்டு போயிடுற நம்ம ஹீரோ ஏதாவது சொல்லி சமாளிங்கன்னு கெஞ்சுறதுனால, சாரி பாப்பா, என்னோட பேரனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனால 3 மாசத்துக்கு அவனால எந்த வேலையும் பார்க்க முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, ஸோ உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா கொஞ்சம் நாட்கள் வெயிட் பண்ணுன்னு தாத்தா சொல்ல, மனசு கேட்காத நம்ம ஹீரோயின் என்ன இருந்தாலும் நம்மளை கட்டின புருஷன் இப்ப ஆக்சிடென்ட் ஆகி கஷ்டப்பட்டுட்டு இருக்கப்ப நம்ம போய் ஆறுதல் சொல்லலான்னு சொல்லி உடனே கிளம்பி தாத்தா வீட்டுக்கு வந்துடுறா. ஐயையோ, நீதான் அவளோட எக்ஸ் ஹஸ்பண்டுங்கிற உண்மை தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பா டென்ஷன் ஆகிடுவா, போய் எங்கேயாவது மறைஞ்சுக்கோன்னு சொல்லி நம்ம ஹீரோவை அனுப்பி வச்சுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி தாத்தா ரொம்ப ரிலாக்ஸா பேசுறாரு. ஓகே, உங்க பேரன் எங்க, நான் போய் அவரை பார்த்து ஆறுதல் சொல்லிட்டு வரேன்னு ஹீரோயின் கேட்க, வேண்டாம் டாக்டர் யாரையும் அவனை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, அவனுக்கு இப்ப நல்ல ரெஸ்ட் தேவையான்னு தாத்தா சொல்ல, பரவாயில்ல நான் அவரை ஒரு தடவையாவது பார்க்கணும், ஒரு ஓரமா நின்று பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோயின் பெட்ரூமுக்கு போறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம ஹீரோ போர்வைக்குள்ள மறைஞ்சுக்கிறாரு. மிஸ்டர் கு, ஒரு வழியா நம்ம 2 பேரும் மீட் பண்ணிட்டோம், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, நம்ம ஹீரோ என்னால் முடியல, ரொம்பவே டயர்டா இருக்கு, இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு சொல்றாரு. இந்த குரலை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிற நம்ம ஹீரோயின், ஓகே நீங்க நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுங்க, நான் அப்புறம் வந்து பார்க்குறேன்னு சொல்லி அங்கேயே நின்றுட்டு நடந்து போற மாதிரி ஆக்ஷன் காட்டுறாங்க. அப்பா தப்பிச்சோன்னு சொல்லி நம்ம ஹீரோ போர்வையை நகர்த்துனா நம்ம ஹீரோயின் குத்துக்கல்லு மாதிரி நிக்கிறா. அவ்வளோதான், உண்மை தெரிஞ்சு போயிடுது. ஆட பாவி, நீ தான் கல்யாணத்தன்னைக்கு வராம எஸ்கேப் ஆன என்னோட புருஷனா, இத்தனை நாளா இந்த உண்மையை என்கிட்ட இருந்து மறைச்சிட்டியே, உனக்கு என்ன பார்த்தா பைத்தியக்காரி மாதிரி இருக்கா, பக்கத்துல என்ன வச்சுக்கிட்டே டிவோர்ஸ் பண்ண போறேன்னு பூச்சாண்டி காட்டிட்டு இருந்த, எங்க இப்ப வாயை திறந்து சொல்ல பாப்போன்னு ஹீரோயின் கேட்டு திட்டுறாங்க. ஐயோ செல்லம், தயவு செஞ்சு தப்பா புரிஞ்சுக்காத, இதெல்லாமே ஒரு சின்ன மிஸ்டேக்னால நடந்தது, மற்றபடி நான் உன்னை ஆரம்பத்துல இருந்து இப்ப வர உண்மையா காதலிச்சிட்டு இருக்கேன், ப்ளீஸ் என்னை விட்டுட்டு போயிடாதன்னு ஹீரோ கெஞ்சுறான். முடியாது, உனக்கு உண்மை தெரிஞ்சு போவே என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, எதுக்காக இத்தனை நாளா மறைச்சி என்னை ஏமாத்தின, எனக்கும் தான் உன் மேல காதல் இருந்தது, பட் எப்ப நீ என்னை ஏமாத்தினு தெரிஞ்சதோ அப்போவே நான் உன்னை வெறுத்துட்டேன், நீ எனக்கு வேணான்னு சொல்லி கோச்சுக்கிட்டு ஹீரோயின் வீட்டை விட்டு போயிடுறாங்க. அப்புறம் எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோ ரொம்ப கஷ்டப்பட்டு சமாளிச்சு காலில் விழாத குறையா ஹீரோயின் கிட்ட கெஞ்சி கூத்தாடி தன்னோட காதலை புரிய வச்சிடுறாரு. ஈவன் ஹீரோயினுமே போனா போதுன்னு அவர் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் என்ன, ஃபைனலா டிவோர்ஸ் பண்றதா இருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்து முடிவெடுத்து ஊரறிய உலகறிய அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் ஹீரோயினோட ஆர்ஃபனேஜ்ல இருக்கிற டீச்சர், குழந்தைங்க எல்லாருக்கு முன்னிலையிலையும் ரொம்பவே ஹாப்பியா மேரேஜ் பண்ணிக்கிட்டு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது. இந்த ட்ராமா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் வீடியோஸை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. நான் உங்க எல்லாரையும் ரொம்ப சீக்கிரமா அடுத்து ஒரு சூப்பரான ட்ராமால மீட் பண்றேன். Until then, it's bye from Afi and stay tuned with Spectre of Fantasy.